மாமா சொல்றீங்க? உண்மைதாம்மா சொல்றேன். நாங்க 3 பேரும் தான் பணத்தை செட்டில் பண்ணோம். இனிமே அவன் உன் பக்கமே வரமாட்டேன்னு எங்க கிட்ட நம்பிக்கை வாக்குறுதி கொடுத்துட்டு தான் பணத்தை அவன் கையால வாங்கணும். இங்கதான் தப்பு நடந்து போச்சு. நானாவது உங்ககிட்ட பணத்தை கொடுக்க வேண்டான்னு சொல்லி இருந்திருக்கணும். எனக்கு இருந்த டென்ஷன்ல நானும் மறந்துட்டேன். அத பத்தி உங்ககிட்ட பேசாம நான் விட்டுட்டேன். ஏம்மா ஏன் இப்படி சொல்ற? அவனால வேற ஏதாவது பிரச்சனை வந்துச்சா? அவன் நீங்க நினைக்கிற மாதிரி இல்லம்மா. அவன் திட்டமே வேற. இல்லம்மா, நீயா உன்னை கற்பனை பண்ணிக்காத. பணத்துக்கு விலை போகாதவன் இந்த உலகத்துல எவனாவது இருப்பானா சொல்லு பார்க்கலாம். அந்த ஃப்ராடு பைய வந்தது உனக்காக இல்ல, பணத்துக்காகத்தான். பணத்தை வாங்கிட்டான், அவன் போயிடுவான். தேவையில்லாம நீ மனசை போட்டு குழப்பிக்காத என்ன? இல்ல மாமா, அவன் மேல எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருந்துகிட்டே தான் இருக்கு. அவன் அவ்வளவு சுலபமா போறவன் இல்ல. என்ன தாயி, பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு நாங்களே இப்பதான் நிம்மதியா இருக்கோம். நீ வேற தலையில இப்படி ஒரு குண்டு தூக்கி போட்டா என்னமா அர்த்தம்? அப்பா, இன்னைக்கு அவன் ஏன் தலையில குண்டு தூக்கி போட்டுட்டான். என்ன தாய் சொல்ற? உன்கிட்ட வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணானா? ஆமா, இன்னைக்கு காலையில உங்களை அவன் மீட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஆபீஸ்க்கே வந்துட்டான். ஐயோ, நேத்து ராத்திரியே பணம் தரோன்னு பேசி முடிச்சிட்டமேம்மா, அப்புறம் எதுக்கு அவன் ஆபீஸ்க்கு வந்தான்? மாமா, ரேஷ்மா தான் அவனை ஆபீஸ்க்கு வர வச்சா. ரேஷ்மாவா? அவ என்ன பண்ணி தொலைச்சா? அந்த கொடுமையை ஏன் கேக்குறீங்க? ஆபீஸ்ல இருக்கிற எல்லாரும் முன்னாடியும் நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு அறிமுகப்படுத்தி வச்சு கேக் கட் பண்ணி செலிப்ரேஷன் பண்ண வச்சுட்டா.